கோபெல்கோ சிஇ இந்தியா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ள SK80 எக்ஸ்கவேட்டர். கோபெல்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அதன் தயாரிப்பான SK80 எக்ஸ்கவேட்டர் சாதனத்தை சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் அறிமுகம் செய்தது. கோபெல்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குனர் டக்மிச்சி ஹிராக்வா அவர்கள் சேனல் பார்ட்னர்கள் முன்னிலையில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட 8 டன் திறன் கொண்ட நடுத்தர பிரிவு வகையான எக்ஸ்கவேட்டரை அறிமுகம் செய்தார். உயர் தொழில்நுட்பம், மேம்பட்ட ஹைட்ராலிக் சிஸ்டம், எரிபொருள் திறன், ஆபரேட்டரின் சௌகரியம், நீண்ட காலம் உழைக்கும் திறன், எளிய பராமரிப்பு மற்றும் பன்முக செயல்திறன் போன்ற பல புத்தாக்க அம்சங்கள் கொண்டதாக SK80 எக்ஸ்கவேட்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் இத்தகைய சிறப்பான அம்சங்களை இதன் போட்டியாளர்களிடமிருந்து உயர் சிறப்பான இயந்திரமாக நிலைநாட்டுகிறது என்றும் நிலைப்புத்தன்மைக்கான இந்நிறுவனத்தின் பொறுப்புறுதியை வலுவாக அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தோண்டுவது, உயர தூக்குவது அல்லது தரைப்பரப்பை சமநிலைப்படுத்துவது என பல்வேறு பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு பல்வேறு இணைப்பு சாதனங்களோடு வெளிவந்திருக்கும் SK80 எக்ஸ்கவேட்டரை எளிதாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஜப்பானிய உயர் தொழில்நுட்பத்தை பிரதிபலிக்கின்ற யான்மார் இன்ஜினை கொண்டிருக்கும் இந்த எக்ஸ்கவேட்டர் இவ்வகை இனத்தில் மிக சிறந்த செயல்திறனை வழங்கும் குறிக்கோளுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு தோழமையான இன்ஜின் எரிபொருள் நுகர்வு அளவையும் மாசு உமிழ்வுகளையும் குறைக்கிறது. இயந்திரத்தின் இயக்க செலவுகளையும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பு அளவுகளையும் இது மிகவும் குறைக்கிறது. இதில் பொருத்தப்பட்டுள்ள மிக நவீன ஹைட்ராலிக் சிஸ்டம், மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய இருக்கையுடன் ஆபரேட்டருக்கு களைப்பு ஏற்படுத்தாத வசதிகள் மற்றும் தாராளமான இட வசதியுடன் கூடிய கேபின், தொடுதிரை வண்ண மானிட்டர் மற்றும் ஆபரேட்டரின் நலத்தையும் சௌகரியத்தையும் உறுதி செய்கின்ற நுண்ணுணர்வு கட்டுப்பாடுகள் என பல சிறப்பு அம்சங்களோடு SK80 எக்ஸ்கவேட்டர் தயாரிக்கப்படுகிறது. பணியாற்றுகின்ற தரைப்பரப்புகளும் சூழ்நிலைகளும் மிக கடுமையானதாக இருந்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய இயந்திரமாக இதன் திடகாத்திரமான கட்டமைப்பு இதனை ஆக்குகிறது. இந்த எக்ஸ்கவேட்டருக்கு மிக குறைவான பராமரிப்பே தேவைப்படும். இதன் காரணமாக அதிக உற்பத்தி திறனும் அதிகபட்ச கால அளவிற்கு ஒவ்வொரு நாளும் இயங்கும் ஆற்றலும் உறுதி செய்யப்படுகிறது என்று அவர்கள் தெரிவித்தனர். இது கோபெல்கோ இந்தியாவோட ஒரு முக்கியமான நாள். ஏன் முக்கியமான நாள்னா, இந்த 8 டன் கெப்பாசிட்டியில் நாங்கள் இதுவரைக்கும் மெஷின் விற்றதில்லை. இப்போ இன்னைக்கு லான்ச் பண்ண பிறகு அது வந்து 10% ஓவரால் எக்ஸ்கவேட்டர் இண்டஸ்ட்ரியில். ஸோ எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் ஏன் சொல்கிறேன்னா, எங்களோட ஃபுல் ஆஃபரிங் ஃபார் எக்ஸ்கவேட்டர் இதில் கம்ப்ளீட் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதுக்கு அதிக பர்சன்டேஜில் 70% மேலே இந்தியன் கண்டென்ட் வச்சு ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் மெஷினை லான்ச் பண்ணியிருக்கோம். அதனால நானும் இராக்காவாசானும் அவர் MDயும் எங்களுக்கு உண்மையான தினம் இது. இந்தியாவில் ஒரு மேஜர் ஒரு மைல் ஸ்டோனாக நாங்கள் இதை வந்து நினைக்கிறோம். இது வந்து எல்லா மிஷினோடையும் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மற்ற மிஷின்களோட பெட்டரா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரைஸ் வித்தியாசம் இருக்கலாம். அரௌண்ட் 27 லட்சம் 28 லட்சம் பேசிக் பிரைஸும் நாங்கள் இதை வந்து லான்ச் பண்ணுறோம். ஆல்ரெடி நாங்கள் மெஷின்ஸ் நிறைய வெட்டிட்டு இருக்கிறதுனால 33 டீலர்ஸ் இருக்காங்க கண்ட்ரியில். மோர் தென் 100 அவுட்லெட்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஏற்கனவே நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை அடிஷனலாக பண்ணுறதுல வந்து பிரச்சனைகள் இருக்காது. இன்ஃபேக்ட் எங்களோட சர்வீஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பாயிண்ட். அதனால கோபெல்கோ வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க எங்களுக்கு. மோஸ்டா வந்து யூட்டிலிட்டி மெஷின் சொல்லுவாங்க, இது மிடி செக்மெண்ட் சொல்லுவாங்க. யூட்டிலிட்டி மெஷின் சின்ன சின்ன வேலைகள் நகர்ப்புறத்துல இல்லாட்டி இரிகேஷன், அந்த மைனர் இரிகேஷன் சொல்லுவாங்க, கெனால் கிளீன் பண்றது, அப்புறம் கார்பரேஷன் முனிசிபல் கார்பரேஷன் வேலைகள், இதுல எல்லாத்துலயுமே இந்த மெஷினை யூஸ் பண்ணலாம். ரொம்ப வெர்சடைலா இருக்கும். இந்த மெஷின் வச்சிருக்கும் போது ஒரு சப்போர்ட்டும் இல்லாம இது டிக் பண்ணும். அதனால எல்லா இடங்களையும் யூஸ் பண்றது ஈஸியா.